மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு சிறு குறு விவசாயி. நான் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் விவசாய குடும்பத்தில் தான் பிறந்தேன். விவசாய குடும்பத்தில் தான் எங்கள் சொந்தக்கார இடத்துக்கு என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சுத்தமாக படிக்கலை. நான் 5வது வரைக்கும் தான் படித்தேன். நான் ரொம்ப குடும்பத்தில் கஷ்டத்தை ரொம்ப அனுபவித்தேன். ஏற்கனவே எனக்கு 3 பசங்க பிறந்தது, 2 பொண்ணு 1 ஆண். அவங்கள வச்சுன்னு எப்படி பாதுகாப்படுறது, எப்படி படிக்க வைக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்றது ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறப்ப எங்கள் எம்எஸ்ஆர் ஆஃபீஸ்லேருந்து குழுக்கள் ஆரம்பிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்தில் கேட்டாங்க. அப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கிறப்ப குழுக்கள் ஆரம்பிக்கிறோன்னு சொன்னோம். குழுக்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு விவசாயத்தில் எங்களுக்கு நிறைய பயிர் பண்ணி அதுக்கு மேலே பயிர் வைக்கிறதுக்கு 3 ஏக்கர் நிலத்தில் எப்படி பயிர் வைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் இருக்கிற வேலையை எடுத்துன்னு போய் விதைச்சிருவோம். கிணறு இல்லாமல் ரொம்ப துண்டு போன கிணறு, சின்னதாக ஒரு கிணறு இருந்தது. 5 கஜம் ஆழத்தில் தான் இருந்தது. அந்த 5 கஜம் ஆழத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. அந்த தண்ணியில் காகானி அரகாணி தான் பயிரிடுவோம். மீதி நிலம் பூரா மானாவாரி பயிரிடுவோம். அந்த மானாவாரி பயிரிடுறது கூட எங்களுக்கு காசு இல்லாமல் ரொம்ப வருத்தத்தில் பயிரிட்டுன்னு இருப்போம். மழை பெஞ்சா இருக்கிற நிலத்தில் வச்ச பயிர் அறுவடைக்கு வரும். மழை பெய்யலைன்னா கைநாடு விட்டுருவோம். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியில் அந்த 3 ஏக்கரில் காகானி அரகாணி தான் அறுவடை பண்ணி எடுத்துன்னு வரும். அப்படி இருக்கிற காலத்தில் எங்கள் எம்எஸ்ஆர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கிணறு துண்டு போன கிணறு தூர் வர்றதுக்கும், எங்களுக்கு கிணறு ஆழப்படுத்துறதுக்கும், எங்களுக்கு விவசாயத்தில் முன்னேற்றம் வர்றதுக்கும் எங்களுக்கு அவங்க வழிகாட்டினாங்க. வழிகாட்டினதுக்கப்புறம் அவங்க 70,000 ரூபாய் கொடுத்தாங்க. நாங்கள் 1,50,000 ரூபா போட்டு கிணறு ஆழப்படுத்தணும், சுற்று சேவை கட்டணும். அடுத்த வெள்ளம் தண்ணியில் உள்ள பாயாத அளவுக்கு கிணறு கொஞ்சம் தூக்கி கட்டி கிணத்துல நல்ல தண்ணி வருமானம், தண்ணி நல்ல வருவாய் ஆழப்பட்டதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி கிடச்சிது. தண்ணி கிடச்சதுக்கப்புறம் 3 ஏக்கரையும் நல்லா பயிரிட ஆரம்பித்தோம். பயிரிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ட்ரைல் வம்பன் உளுந்தில் ஒரு 7-8 ரகம் போட்டாங்க. மணிலாவில் 6-7 ரகம், நெல்லுலேயும் அதேமாரி எல்லா ரகத்தையும் போட்டு எங்கள் ஊரில் ட்ரைல் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுக்குறப்ப நாங்கள் இப்படி பயிரில் கஷ்டப்படுறோமே, கற்றுக் கொடுக்குறப்ப நாங்கள் போய் ஆர்வமாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் போய் கற்றுக்குவேன். எங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணு விவசாயிங்க பூரா பேர் கூட்டின்னு போவேன். வாங்க, நம்ம ஊருக்காக நல்லது செய்து வந்திருக்காங்க, நம்ம போய் அதில் கலந்துக்கணும்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே விவசாயத்தில் நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு போவேன். வீடாக போய் கூட்டின்னு போவேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு போய் நாங்கள் எல்லோரும் போய் ட்ரெயினில் பார்க்குறப்ப பாத்தியாக கட்டி எங்களுக்கு இந்தந்த ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போர்டு நட்டு இந்த ரகம் உளுந்தில், இந்த ரகம் மல்லாட்டில் போர்டு நட்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு சார் சொல்லி கொடுப்பாங்க இந்த ரகம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரகம் பார்த்து இருக்கிறப்ப உளுந்தில் வம்பன் 8, வம்பன் 4 இது எங்களுக்கு உளுந்தில் நல்லா எங்கள் மண்ணுக்கு கொத்து கொத்தாக காய் திங்குது. ட்ரெயின் போடுறப்ப மல்லாட்டில் VR1, VR2 அதுவும் ஒரு செடிக்கு 50 காய் 100 காய் வச்சு நல்லா செடி படர்ந்து நல்லா ஈல்டு காய் இருந்தது அந்த ட்ரெயின் போட்ட நேரத்தில். நெல்லில் ஒத்த நெல் சாலை நடத்துக்கு ட்ரெயின் பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நெல் ஒரு நாற்றுன்ற மாதிரி. அது பார்த்தா இவ்வளோ நீட்டு போல வரும். அந்த போல் சாயிறப்ப இந்த அளவுக்கு நீட்டு கதிர் நீட்டி வரும். நீட்டி வரப்ப நல்லா ஈல்டு வரும்னு சொல்லிட்டு அந்த ரகம் 3 ரகம் பிபிடியும் 37 நெல்லில் மல்லாட்டியில் 2 ரகம், உளுந்தில் 2 ரகம் எங்களுக்கு நல்ல மகசூல் வர ரகமாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க எங்கள் எம்எஸ்ஆர் ஆஃபீஸில். அது பிறகு என்ன பண்ணோம், எங்கள் கிராமத்துக்கு இந்த நெல் தான், இந்த மல்லாட்டை தான், இந்த உளுந்து தான்றது வெரைட்டியில் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் தெரிஞ்சுக்கினது அப்புறம் எங்கள் எம்எஸ்ஆர் ஆஃபீஸ்லேருந்து நல்ல ஒரு விவசாய உற்பத்தியாளர் கம்பெனி மூலமாக எங்களுக்கு இந்த மாதிரி வரையெல்லாம் விதைக்காதீங்க, நாங்கள் F1 சீடாக வாங்கி தரோம், வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பயிர் எடுத்துங்க, உங்களுக்கு நல்ல ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்க விரை வாங்கி கொடுத்தாங்க. விரை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த விரையை பிடிச்சி அதேமாரி உளுந்தில் வம்பன் 4, வம்பன் 8 இந்த 2 ரகம் வச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு 7 மூட்டையிலேருந்து 8 மூட்டை வராதுக்கு எங்களுக்கு ஈல்டு இன்றைக்கி எடுத்துன்னு இருக்கோம். மல்லாட்டியில் 25லேருந்து 27 மூட்டை வரைக்கும் மல்லாட்டில் ஈல்டு எடுக்கிறோம். நெல்லில் 30 மூட்டை 31 மூட்டை அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு ஈல்டு எடுக்கிறோம். அதுக்கு முன்னெல்லாம் உளுந்தில் 1/2 மூட்டை 1 மூட்டை எடுத்துகிட்டே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது கிடைக்காது, மானம் பார்த்தா பூமி அந்த கிடைக்காது. மல்லாட்டியில் 4 மூட்டை 3 மூட்டை ஒரு செடிக்கு ஒரு மல்லாட்டை தான் இருக்கும், 2 மல்லாட்டை இருக்கும். அதை பிடிங்க ஆஞ்சி எடுத்துனோம்னா 4 மூட்டை 5 மூட்டை தான் வரும் ஒரு ஏக்கருக்கு. அப்போ ஈல்டே வராது. நெல்லில் 5 மூட்டை 10 மூட்டை அதை வீட்டில் இருந்து வரைக்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு குத்தா நாற்று வச்சு நட்டுருவோம். நாங்கள் கிட்ட அடைச்சி நடுறப்ப பயிர் காத்தோட்டம் இல்லாமல் மகசூல் கம்மியாக வரும். அப்போ எங்களுக்கு அந்த பயிர் எடுத்து எங்களுக்கு தெரியல.
சாமிநாதன் ஃபவுண்டேஷன் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரெயின் போட்டு கற்றுக் கொடுத்து விவசாயத்தில் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் முறையாக செய்யணும் நாங்கள் கற்றுக் கொடுத்தாங்களுக்கு எங்கள் நல்ல ஒரு விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில் வேற தரமான விலையை எங்களுக்கு வாங்கி கொடுத்து பயிரிட சொன்னாங்க. பயிரிட்டு நல்ல ரேட்டு வரப்ப நாங்கள் கமிட்டிக்கு போவோம், எடுத்துக்கணும் விற்கிறதுக்கு. கமிட்டிக்கு போனால் அவங்க வந்து வியாபாரி என்ன பண்ணுவாங்க, லாட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. போனவொடனே லாட்டை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து 4-5 வியாபாரி டல்லி எழுதி தூத்தி பார்ப்பாங்க. தூத்தி பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு விலையை நிர்ணயிச்சுட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இந்த விலை தான் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் போய் அங்கேயே உட்காந்து கிடப்போம். காலையில் போனோம்னா மத்தியானம் 1 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் அழகாமல் பசியாட உட்காந்து கிடப்போம். சாப்பிட்றதுக்கு விலை எப்போ நிர்ணயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் 8 மணிக்குள்ளே கமிட்டிக்குள்ளே போயிடணும். அதனால வெடி கூட்டு வந்து 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். பொருளை எடுத்து போட்டு உட்காந்துனாங்கன்னா 1 மணிக்கு மேலே செவத்தில் ஓட்டிடுவாங்க வேலையை. அப்போ ஓட்டினாங்கன்னா நாங்கள் வந்து கையில் லாட் நம்பர் வச்சுருவோம். அந்த லாட் நம்பர் பார்த்து தான் இது என்ன வேலை, நம்மளுக்கு லாட் நம்பர் தான், அந்த லாட் நம்பர் பார்த்து படிப்போம். நல்ல வேலையாக இருந்ததுன்னா வீட்டுக்கு சந்தோஷமாக போவோம். கம்மியாக வேலை போட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ கம்மியாக போட்டுக்கிறாங்கன்னு நாங்கள் கஷ்டத்தோட அழுது போய்க்கிற காலெல்லாம் இருக்குது எங்களுக்கு விவசாயத்தில். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்கள் நல்ல விவசாய உற்பத்தியாளர் கம்பெனியில். அதுக்கப்புறம் நம்ம மணிலா நெல் உளுந்து எல்லாம் வாங்கினான்னு சொல்லிட்டு அக்ரோ ஷாப்பில் வந்து மல்லாட்டிக்கு வந்து எங்களுக்கு டைப் பண்ணாங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து உளுந்து வந்து நல்ல கேரண்டவங்க வந்து எங்களுக்கு உளுந்து எடுக்க வந்தாங்க. அந்த கம்பெனிக்காரங்க உளுந்து எடுத்தோம். நெல் அதேமாரி தரமான சீடாக நாங்களே வந்து எங்கள் நல்ல ஒரு விவசாய உற்பத்தியாளர் கிராண்டில் போட்டு நாங்களே விவசாயத்துக்கு தரமான விதையாக நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துன்னு இருந்தோம். அதே மாதிரி இருக்கிறதால நான் வந்து என்ன பண்ணேன், நைட்டுக்கு 7 மணியாக இருந்தாலும் சரி விவசாயிங்க அறுவடை பண்ணுறாங்கல்ல எங்கள் நல்ல ஒரு விவசாயக்காரர் கம்பெனியில் நாங்கள் தரமான நல்லது, தரமான மல்லாட்டுக்கு, தரமான உளுந்துக்கு நல்ல ரேட்டு தரோம், நல்ல நம்ம கையிலே காசு செக் போட்டு தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விவசாயிங்களாண்ட போய் பேசுவேன். பேசிட்டு போய் கேட்குறப்ப பக்கத்தில் இருக்கிற ஆம்பளைங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் இவங்க பொண்ணு வந்துட்டா வேலை கஷ்டத்துக்கு நம்ம கமிட்டிக்கு போய் வேலை கிடைக்கல, இவங்க எங்கிருந்து வேலை கொடுத்துட போகிறாங்க, இவங்க எங்கிருந்து வேலை கொடுத்து வாங்க போகிறாங்க, இவங்க நம்பி அப்படி போகிறதுன்னு ஆம்பளைங்க பிற கூட்டமாக பேசுவாங்க. பேச மாட்டாங்க ஒரு பக்கமாக. அதை நான் காலையில் வாங்கிக்க மாட்டேன். அப்படி எங்கே பேச மாட்டேன். நம்மளுன்னா வந்ததுன்னா நம்ம பாட்டு போகணும், நம்ம வேலையை தான் பார்க்கணும், நம்ம கம்பெனி வளர்றதை பார்க்கணும், நம்ம விவசாயிகள் நல்ல வேலை கிடைக்கிறத பார்க்கணும். அவங்க நம்மளை கிண்டலாம் பேசினாலும் பரவாயில்ல, அதை நம்ம காலையிலே ஆகக்கூடாது. நம்ம விவசாய மக்கள் நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம கம்பெனிக்கு ஒரு பொருள் வந்து நம்ம கம்பெனி வளரணும்னு நினச்சிக்கின்னு நான் போய் என்ன பண்ணுவேன், நைட்டுக்கு 7 மணியாக இருந்தாலும் விவசாய நிலத்துக்கு பால் மாற மாட்டேன். அது வந்து எங்கள் வீட்டுக்காரு ஒத்துழைப்பார். நீ போய் பாரு, போய் கேளு, நல்ல வேலை ஐஎஸ் ரேட்டு பார்த்து தரமான வேலைக்கு இந்த வேலைன்னு அப்பயே நிர்ணயிச்சுட்டு வந்துடுவேன். காலையில் எழுந்து போயிட்டு அந்த பொருளுங்களை மூட்டை பிடிச்சி ஏற்றிக்கின்னு எங்கள் கம்பிக்கு ஏற்றுனா சொல்லி 9 மணிக்கெலாம் நைட்டுக்கு போய் வேலை வச்சுன்னா 9 மணிக்கெலாம் கம்பிக்கு வந்துடும். எங்களோட நில ஒரு விவசாய கம்பிக்கு வந்துடும். வந்த உடனே நாங்கள் எடை போட்டுக்கின்னு உடனே அந்த கையில் சேர்த்து கொடுத்துருவோம். நல்ல ரேட்டு கொடுப்போம், ஐஎஸ் ரேட்டு கொடுப்போம், தரமான வேலைன்னு சொல்லிட்டு. கம்பியில் என்ன ஐஎஸ் ரேட்டு போதோ அந்த ஐஎஸ் ரேட்டு இங்கே கொடுப்போம். கம்மி வண்டிலாம் போட மாட்டோம், நல்லா இருக்கும் பொருள். எதுனா கொடுத்துட்டு அடுத்த 1 மணி நேரத்துலேயே அவங்க பேங்க்குக்கு போவாங்க, செட்டை போடுவாங்க, கையில் தெம்பாக எடுத்துட்டு காசை வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு தெம்பம் கொடுப்போம், எங்களுக்கு ஒரு பொருள் வர விவசாயிக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நான் காலையில் எழுந்துச்சு வீட்டில் இந்த வேலைக்கு எப்போ போகிறது அந்த வேலைக்கு எப்போ போகிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். வெடி காத்தால 4 மணிக்கெலாம் எழுந்துப்பேன், 4 மணிக்கு கூட எழுந்துப்பேன், 3 மணிக்கு கூட ஒரு நாளைக்கு எழுந்துக்கிறேன். எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் சமையல் பண்ணி வச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் விவசாயத்தில் ஆர்வமாக போய் விவசாயம் செய்வேன். 7 மணிக்கு கைனிக்கு போகிறோம். காலையில் 7 மணிக்கு போனால் 9 மணி வரைக்கும் கைலி வேலைகளை முடிப்பேன். எங்கள் வீட்டுக்காரோட கைலி வேலை முடிப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க விட்டு நான் நல்லா ஒரு விவசாய உற்பத்தி எங்களுக்காக எனக்கு பால்வாடி சென்டரில் வந்து எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 9 மணிக்கெல்லாம் கிளம்பி அங்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறது எங்கள் வீட்டுக்கார் பார்த்துப்பார். அவர் வேறு எங்கேயும் போக மாட்டார், விவசாய வேலை தான். அவர் விவசாயத்தில் ஆர்வமாக பார்ப்பார். நானும் போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையில் செய்வேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். நான் அதுக்கப்புறம் இங்கே போய் எஃப்எஸ்சியில் போயிட்டு உளுந்து மதிப்பு கூட்டி 1 வருஷத்துக்கு 50 டன் அளவுக்கு வெளி ஃபார்மருக்கும் உரிச்சு தருவோம். எங்கள் கம்பெனிலையும் 10 டன் அளவுக்கு உரிச்சு மயிலம் பிராண்டுன்னு பேர் போட்டு நாங்கள் பாக்கெட்டில் எங்கள் ஆஃபீஸ் எம்எஸ்ஆர் ஆஃபீஸ்னு ஏற்றுன்னு வச்சுட்டு போவோம். அங்கேயும் ஒரு கடை வச்சுன்னு விற்கிறோம். நாங்கள் லேபிள் ஓட்டியிருக்கோம். நம்பருக்கு நிறைய பேர் வெளியில் பார்த்துட்டு இது தரமான பொருள், இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் மூலியமாகவே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். அதேமாதிரி எங்கள் எஃப்இஜியில் வந்து 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வால்வாடி சென்டரை நான் பார்த்துருக்குறேன். நான் வந்து அதுக்கு முன்னே வந்து 5 பேர் போடா டைரக்டராக இருந்தோம். போடா டைரக்டர் 1000 பேர் சேர்த்து ஒரு பக்கத்து கிராமத்தெல்லாம் போய் சொல்லி குழு சேர்த்தேன்.
பேர் சேர்ந்துட்டோம். 1000 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் 850 பேர் பெண்ணும் 150 பேர் அதில் ஆண்கள் இருக்கிறாங்க. பக்கத்து கிராமம், எங்கள் சொந்த, எங்கள் ஊர், எல்லா ஊர்லேயும் வந்து நிறைய பேர் வந்து எங்கள் குழுக்களை சேர்ந்தாங்க. இப்போ வந்து வாழ்வாடி சென்டரில் வந்து நான் வேலை பார்த்துன்னு இருக்கிறேன். அங்கே வந்து நிறைய பிசிக்கு எங்களை மாரி மிஷினரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மிஷினரி எல்லாம் எதுவுமே ஏங்கலை. ஏங்கலைன்னா அதை வேலை செய்கிற ஆட்கள் சரியில்லை, அதனால ஏங்கலை. நான் வந்து பொண்ணாக இருந்தாலும் அந்த வாழ்வாடி சென்டர் நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்களேன்னு நான் வேலை செய்ய அசையவே மாட்டேன். எனி டைம் நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், இந்த கம்பெனி நல்லா வளரணும், இந்த கம்பெனிக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லிட்டு வர ஃபார்மருக்கு அத்தனை பேருக்கும் நல்லாவே நான் வேலை செஞ்சு கொடுத்துன்னு இருப்பேன். அதேமாரி என்கிட்ட வந்து நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்து போகிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படிமா இவ்வளோ ஃபார்மர் வராங்க, உங்களுக்கு மட்டும் எப்படிமா இது வேலை செய்ய முடியுது, எப்படி என்ன பண்ண முடியுது, அவங்களுக்கு வந்து கீழே போட்டு தரணும், இவ்வளோ எண்ணெய் போடணும், இவ்வளோ தண்ணி போடணும், வரைய செஞ்சு பூரா வேலை எடுத்து வருவாங்க ஆண்கள் பூரா. எங்களுக்கு வரலையாம்மா இந்த மாதிரி, உங்களுக்கு வருதாம்மா. ஆனால் வேலை செய்யறது வந்து நம்ம அதே வேலை இப்படி தான் செய்யணுன்ற நோக்கத்தோடு செஞ்சோம்னா நம்ம கம்பெனி நல்லா வளரும். அதை வந்து வேலை செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யலாம், அப்படி தான் சரி, ஆனால் நான் செய்கிற ஆண்களுக்கு